Hi friends, welcome back to Tamil Cloud channel. நாம் இந்த வீடியோல பார்க்க போற AWS உடைய நியூ ஃபீச்சர் என்னன்னா Graviton2 இன்ஸ்டன்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். Graviton 1 வந்து ஆல்ரெடி லாஸ்ட் இயர் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ARM பேஸ்டு இன்ஸ்டன்ஸ், அதாவது நார்மலா x86 பேஸ்டு இன்டெலுடைய ஜியான் ப்ராசஸர் யூஸ் பண்ணக்கூடிய இன்ஸ்டன்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு பெரும்பாலும் வந்து AWSல இருக்கு. அது இல்லாம லாஸ்ட் இயர் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா AWS ஓன் ப்ராசஸர், அதாவது Graviton அப்படின்னு சொல்லக்கூடிய ஓன் ப்ராசஸர் வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுல வந்து அது எப்படி அது எந்த ஆர்கிடெக்ட் ஒர்க் ஆகும் அப்படின்னா ஏஆர்எம் பேஸ்டு ஆர்கிடெக்ட், நார்மலா இருக்கக்கூடிய x86 ஆர்கிடெக்ட் கிடையாது. அதாவது மொபைலுடைய ஆர்கிடெக்டான ஏஆர்எம் பேஸ்டு ஆர்கிடெக்ட் ஒர்க் ஆகக்கூடிய கிராவிட்டன் ப்ராசர் கிராவிட்டன் 1 வந்து லாஸ்ட் இயர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுல ஒர்க் ஆகக்கூடிய இன்ஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா A1 இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து அவங்க மூவ் பண்றாங்க. அதாவது A1 அப்படி இல்லாம பெரிய லெவல், அதாவது நார்மலா இருக்கக்கூடிய ஜென்ரல் பர்பஸ்லயே M4 M5 ஈக்குவலா M6 வந்து ரிலீஸ் பண்றாங்க. அதாவது M6G அப்படின்னு சொல்லி Graviton2 வந்து ரிலீஸ் பண்றாங்க. அதாவது M6G இல்லாம C6G அண்ட் R6G, அதாவது C அப்படிங்கிறது கம்ப்யூட் பேஸ்ல இருக்கக்கூடியது, R வந்து மெமரி பேஸ்ல இருக்குது, M வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரலா இருக்கக்கூடியது. இப்போ வந்து M6G மட்டும் உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரிவியூ வந்து இப்போ கொடுத்துருக்காங்க. அதாவது ரிக்வஸ்ட் ரைஸ் பண்ணி நீங்க யூஸ் பண்ணலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் அடுத்தடுத்த குவார்டர்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா C6G அண்ட் R6G, அதாவது கம்ப்யூட் பேஸ்டும் அண்ட் மெமரி பேஸ்டு வந்து அடுத்தடுத்த நெக்ஸ்ட் இன்னொரு 6 மந்த்துக்குள்ள அடுத்தடுத்து உங்களுக்கு ரிலீஸ் ஆயிடும். இது வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரலா யூஸ் பண்ற மாதிரி M6 உங்களுக்கு வரப்போகுது. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்துட்டு 40% பெர்ஃபார்மன்ஸ் அதிகமா இருக்குன்றாங்க. அதாவது x86 பேஸ்டு இன்டென்ஸை விட இப்போ கரண்டா இருக்கிறத விட கிட்டத்தட்ட 40% இதுக்கான பெஞ்ச்மார்க் ரிப்போர்ட்லாம் வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்துட்டு. சரிங்களா? அதாவது ஏற்கனவே இருக்கக்கூடிய, அதாவது JVM இந்த மாதிரி பல அப்ளிகேஷன் ரன் ஆகக்கூடிய எல்லா பெஞ்ச்மார்க் ரிப்போர்ட்லாம் கம்பேர் பண்ணியே கொடுத்துருக்காங்க. அதை விட வந்து நார்மலா மற்ற இன்ஸ்டன்ஸ் இது வரைக்கும் x86 ரன் ஆகக்கூடிய இன்ஸ்டன்ஸை விட கிட்டத்தட்ட 40% பெர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு மோர் தென் இருக்கு உங்களுக்கு. அதை விட ப்ரைஸும் வந்து பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கும். 40% வந்து ப்ரைஸும் வந்து ரெடியூஸா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால வெயிட் பண்ணலாம். நியூவா ஏதாவது இன்சூரன்ஸ் RI இந்த மாதிரி ஏதாவது பை பண்ண போறீங்க அப்படின்னா வெயிட் பண்ணுங்க. இந்த மாதிரி இதுல இந்த இன்சூரன்ஸ் ஏஆர்எம் பேசும் போது உங்களுக்கு சூட்டபிள் ஆகணும். அதை நீங்க செக் பண்ணிக்கணும். ஏன்னா சம் அப்ளிகேஷன் உங்க அப்ளிகேஷன் இதுல ரன் ஆகுதான் நீங்க செக் பண்ணிக்கணும். சரிங்களா? இட் இஸ் ஓகே அப்படின்னா நீங்க தாராளமா போகலாம். உங்களுக்கு என்ன பெர்ஃபார்மன்ஸும் பயங்கர ஃபாஸ்டா இருக்கும், ப்ரைஸும் கம்மியா இருக்கும் அப்படின்ற மாதிரி கொண்டு வராங்க. அடுத்தடுத்து எம் மட்டும் இல்லை, ஜென்ரல் பர்பஸ் இல்லாம உங்களுக்கு கம்ப்யூட்டர் அண்ட் மெமரி ஆப்டிமைசேஷன் இந்த ரெண்டுலையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த Graviton2 வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க. சரிங்களா? ஓகே, அது 2020, அதாவது 2020 அடுத்த 6 மந்த்துக்குள்ள ரிலீஸ் ஆகுது. இப்போதைக்கு M6G மட்டும் உங்களுக்கு வந்து ப்ரிவியூல இருக்கு. சரிங்களா? AWS உடைய நியூ அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல AWS உடைய இன்னொரு சர்வீஸ் ஆர் ஃபீச்சர் எடுத்து பார்க்கலாம். சரிங்களா? தேங்க்யூ.